ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லீட் கோடில் வந்து ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு லீட் கோடு கமிட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். எப்படின்னா டெய்லி ஒவ்வொருத்தங்க அவங்க சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை டெய்லி இந்த குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும். யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து அந்த குரூப்பில் சேர்த்து விட்றேன். இன்றைக்கி நம்ம ப்ரோ வந்து ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்காரு. நம்ம அந்த ப்ராப்ளமாக போட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் அந்த ப்ராப்ளம் போட்டேன், இருந்தாலும் திரும்ப ஒரு வாட்டி போட்டு ஒரு வீடியோவாக போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். prime number of set bits in binary representation given two integer left and right, return the count of number of inclusive range left to right having a prime number of set of bits. In their binary representation, recall the number of set of bits. Integer has number 1 represented when the right hand is binary. Okay, for example 21 right hand in binary 10101, which has 3 sets of bits. Okay, fine. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 இன்டிஜர் கொடுத்துறாங்க, லெஃப்ட் ரைட் அப்படின்னு ரெண்டு இன்டிஜர் கொடுத்துறாங்க. மோஸ்ட் வேறு ஒரு காமெடி. ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக இது என்னன்னு தெரில, அடிக்கடி இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஓகே, 2 இன்டிஜர் ரேஞ்சு கொடுத்துட்றாங்க, லெஃப்ட் டு ரைட், 6 to 10. இந்த 6 to 10 இருக்க ரேஞ்சில் இப்போது எக்ஸாம்பிள் நம்ம 6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, 6ல் வந்து 6 பைனரி ரெப்ரசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 110. இதில் நமக்கு வந்து பிட்ஸாக எதை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஒன்னோட கவுண்ட்டை தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஒன்னோட கவுண்ட் வந்து நமக்கு வந்து பேர் என்ன, அதோட ஒன்னோட கவுண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணி சொல்கிறது தான் அந்த ப்ராப்ளமோட இது ஸ்டேட்மெண்ட்டு. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 7 கொடுத்துறாங்க. 7 வந்து 3 பிட்ஸ் இருக்குது, 1111 3 பிட்ஸ் இருக்குது. இது 3 வந்து ப்ரைம். அப்போது நம்ம வந்து ஒரு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 8 வந்து நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து 1ங்கிறது ஒரு பிட்டு தான் இருக்குது, 1 வந்து நாட் ப்ரைம். ஓகே, நம்ம இப்போது சொல்யூஷன் போடலாம். நமக்கு வந்து அந்த கவுண்டிங் ரேஞ்ச் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அந்த ரேஞ்சை ரன் பண்ண விடலாம். இந்த i is equal to 0, i is equal to லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கும். I greater than equal to right, I plus plus. Oh my god, sorry. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த ஐங்கிறத ஐயை நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போது ஸ்ட்ரிங் s equal to integer dot to binary string of I. கைஸ், இந்த இன்பில்ட் மெத்தட்லாம் பின்னாடி மேனுவலாக என்ன கோடு எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக நான் சோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் சால்வ் பண்ண கொடுத்தாங்க. அப்போது நான் வந்து இந்த இடத்துல 2 பைனரி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணேன். அப்போது எனக்கு வந்து நீ வந்து இந்த 2 பைனரி ஸ்ட்ரிங் மேனுவலாக எழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த செகண்டில் மைண்டே ஸ்டக் ஆகிட்டு, அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும், இது பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன ப்ராசஸ் நடக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ தெரிஞ்சதுனால நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் இதில் எத்தனை ஒன்னோட கவுண்ட் இருக்குன்னு. அதுக்கு நான் n is equal to நம்ம செக் பண்ணுவோம், செக் பிட்ஸ். எஸ், ஓகே. இது வந்து ஒரு இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பைட் வரும். static int check bits. ஏன்னா நம்ம ஒரு இன்டிஜராக தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அதனால் ஸ்ட்ரிங் s நம்ம வந்து ஒன்னோட கவுண்ட் எடுக்க போகிறோம். அதனால் இந்த கவுண்ட் வந்து 0. தென்
ஒரு ஃபார் பர்பஸ் போட்டுருவோம். கேர் c is equal to restore to char array ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். c equal to எனக்கு வந்து 1 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கவுண்ட் 1 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரு. ரிட்டர்ன் கவுண்ட். ஓகே, இந்த மெத்தட் முடிஞ்சு நமக்கு வந்து அடுத்து என்ன செக் பண்ண போகிறோம்னா இந்த நம்ம பிட்ஸு வந்து ப்ரைமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு மெத்தட் எழுதுவோம், செக் இஸ் ப்ரைம் அப்படின்னு. எல்லாமே மேனுவலாக தான் எழுதுகிறேன். மேனுவலாக எழுதுனா கோடு ரொம்ப லென்த்தாக போகும். அவ்வளோ, இது ப்ரைமா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி சொல்லணும். ப்ரைமாக இருந்துச்சுன்னா எனக்கு கவுண்ட்டை ஒரு அடுத்த கூட்டி விட்டுரு. அந்த கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணால் முடிஞ்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மெத்தட் எழுதும், ஸ்டாட்டிக். அது நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால அது கண்டிப்பாக ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருந்தால் தான் இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம எழுதுகிற மெத்தட் கண்டிப்பாக பூலியனில் தான் இருக்கணும். அப்போ பூலியன் செக் இஸ் ப்ரைம். செக் இஸ் ப்ரைம் என்ன பாஸ் பண்ணுறோம்? இன்டிஜர் 10. இஃப் இந்த எண் வந்து 1 விட சின்னதாக இருந்துச்சுன்னா, எண் வந்து 1 இருக்கலாம், 1 சின்னதாக இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு நாட் ப்ரைமாக தான் இருக்கும். அப்போ எனக்கு ரிட்டர்ன், இது வந்து ஒரு பேஸ் கேஸ், ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா அடுத்த கண்டிஷன் I is equal to 2, I greater than equal to dot ஆக்சுவலாக இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். என் வந்து ஐயால் டிவைட் ஆச்சுன்னா equal to 0 இருந்தால் இது எனக்கு ஒரு நாட் ப்ரைம். ட்ரூ. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கண்டிஷன் ரன் ஆகிட்டு சப்மிட் பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், இதுதான் கைஸ் ப்ராப்ளம். இதுதான் நம்ம லிங்க்டின் ஐடி. எல்லோரும் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணி விட்டு, கண்டிப்பாக லிங்க்டினில் எனக்கு எதுனா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.